Good morning, Santosh. சார் இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் ப்ளீஸ் சார். Yeah. Salam Dubai. This is Martin West. Dubai Limited பேசுறேன். ரியல் எஸ்டேட்ல நிறைய எப்படி சொல்றது, இது பீப்புள் டு பீப்புள் கான்ஃபரன்டேஷன் நிறைய உள்ளது. இதெல்லாம் நிறைய ஆசையா. பட் when it comes to confrontation போது புதுசா வரும். என்னுடைய நண்பர் ஒரு நல்ல ஒரு போஸ்ட்ல இருக்காரு இங்க துபாயில. வந்தவொடனே என்னை பார்க்க வந்தாரு. அவர் ஒண்ணுமே சொல்லலைங்க. பார்க்க வரும்போது அவரு எப்படி சொல்றது, நிறைய விஷயம் பேசும்போது ஒரு கவலையோட இருப்பாங்கல்ல, ஒரு கவலையோட தான் இருந்தார். என்னமோ ஒரு பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியும் சார். அவரா சொல்லட்டுமேன்னு வெயிட் பண்ணும்போது அவர் சொன்னாரு, சார் நான் ஒண்ணு சொல்றேன், நான் இங்க எவ்வளவு பெரிய ஒரு ஒரு போஸ்ட்ல இருக்கேன், ஒரு கேலிபர்ல இருக்கேன், எனக்குன்னு ஒரு மரியாதை அந்த ஆபீஸ்ல இருக்கு, ஒரு கௌரவமா இருக்கேன். நல்லா சம்பாதிக்கிறாரு, கௌரவமாங்கிறத விட நல்லாவே சம்பாதிக்கிறாரு, நல்ல ஒரு மரியாதை உள்ளவர் அவருடைய ஆபீஸ்ல. என் லேண்ட நான் அளக்கும் போது பக்கத்து லேண்ட்ல உள்ளவன் என்னை அடிக்க வரான் சார். மொட்டையா ஸ்டார்ட் பண்ண எனக்கு அப்பதான் தெரிஞ்சு அவருடைய இது. அது ஒரு ஆதங்கம். நான் காசு போட்டு நான் சந்தோஷமா நான் விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட் ரொம்ப நாளா ஆசை, நான் வாங்கிட்டேன். அது எனக்கு தெரியும். அந்த லேண்ட்ல இந்த முறை நான் ஊருக்கு போகும்போது நான் அலைந்து ப்ராப்பரா அது வேலையெல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கும் போது பக்கத்து லேண்ட்ல உள்ளவன் என் இடத்துல 4 அடி எடுத்துருந்தான்னு தெரியும். ஸோ அதை கரெக்ட் பண்ணிட்டு என் இடம் எங்கேயோ அந்த இடத்துல நான் அதுக்கு கல்லு போடுறேன், ஃபென்சிங் போட போறேன். இந்த ஃபென்சிங் போடும்போது லேண்டை எடுத்தவன் அவன், நான் அவன் லேண்ட்ல கையெழுத்து, நான் அளக்கக்கூடாது ஃபென்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை அடிக்க வரான் சார் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆழங்க தாங்க முடியும். நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன இப்படி இருக்குங்க. இதுதாங்க இந்த ஹியூமன் கன்ஃபரன்டேஷன் ரியல் எஸ்டேட்ஸு, நம்மளுடைய அந்த கேலிபரு, அது எல்லாமே ஒரு ஷேட்டர் பண்ணி வைக்கிறோம். அவரால் அதை ஜீவனிச்சுக்க முடியல சார். நான் ஏமாத்தல சார், அவன் தான் சார் என்ன ஏமாத்திருக்கான். அது ஏமாத்தல, அவர் எங்க ஏமாத்தல, அவரை இன்னொருத்தவங்க ஏமாத்துறான். என் இடம் சொன்னதுக்கு இதுதான் வருது. அதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு சில விஷயங்களை ரியல் எஸ்டேட்ல தான் சொல்றேன், செய்யாதீங்க. நம்ம இடம் நம்ம கண் பார்வையில இருக்கணும், நம்ம பக்கத்துல இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னா இதெல்லாம் நடந்துடும். இப்படி நடக்கும்போது நம்ம கேரியர் பீக்ல இருக்கும்போது இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலி நம்மளை டிஸ்டர்ப் பண்ற விஷயங்களை நம்மளால தாங்க முடியாது. பிகாஸ் நம்ம இங்க உட்கார்ந்து டீல் பண்றோம். 20 வருஷமா 30 வருஷமா 10 வருஷமா இங்க இருக்கோம். இங்க டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன், அவங்க வேலையை பார்க்குற சிச்சுவேஷன், நோ இன்டர்ஃபரன்ஸ். இந்த மாதிரி நெகத்துல அழுக்கப்படாத ஒரு 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 சொசைட்டில ஒரு பிரச்சனை இல்லாத இடத்துல இருக்கும்போது, இப்படி கேரியர் பீக்ல இருக்கும்போது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வருது பார்த்தீங்களா, இந்த ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் இன் ரியல் எஸ்டேட், அது நம்மளால தாங்கிக்க முடியாது. இதுதானே நம்ம நினைக்கலாம். பட் when it comes to அது வரும்போது அந்த இடத்துல நமக்கு ரொம்ப எல்லாமே போன மாதிரி இருக்கும். ஏன்னா அது நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்மளே ஒருத்தன் நம்ம பண்ணாத தப்புக்கு அவன் தப்பு பண்ணிட்டு நம்ம என்னன்னு கேட்க போனா, இதெல்லாம் சைக்கலாஜிக்கலி ரியல் எஸ்டேட் கொடுக்குற ட்ரபிள். நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு இதுதான் தெரியும், நான் இன்னொரு ஸ்டோரி சொல்றேன். இன்னொரு கிளைண்ட்டுக்கு நடந்தது. அவரு இங்க உட்காந்துக்கிட்டு இடம் வாங்க, உங்க பேரண்ட்ஸ் வச்சு வாங்குற ஒரு இடத்த காட்டுறேன். அவருக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு.
ஓகே, அவங்க ஃபாதர் தான் எல்லாமே நின்று பண்றாரு. இவர் ஏதோ லீவுக்கு போகும்போது அந்த இடத்த போய் ஃபாதர் காட்டுறாரு, இதான் பணம் வாங்க போறோம், நைஸ் பிளேஸ், ரொம்ப நல்லா இருக்கு, அந்த இடத்த வாங்கிடுவோம் சொல்லி அவர் வாங்குறாருங்க. இதுதான் அவர் பண்ணது. இப்போ ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அதுல போய் ஏதாவது கட்டலாம் என்னன்னு போகும்போது, ஆக்சுவலி அந்த இடம்ங்கிறது அது அந்த காட்டுன இடம் அவரோட இடம் கிடையாது. பத்திரத்துல இருக்கிற இடத்த பார்த்து அந்த பத்திரத்தை வச்சு பார்க்கும்போது, டாக்குமெண்ட்டை வச்சு பார்க்கும்போது அது வேற ஒரு இடம். இவரால் அதுக்கு என்ன எதுவும் செய்ய முடியல. ஏஜ் பேரண்ட்ஸ் அவங்க இது சரியா வெரிஃபை பண்ணல. இப்போ காசை கொடுத்துருக்காரு, பணம் கொடுத்து அப்பா சொத்தை வாங்கி வச்சிருக்காரு. அந்த சொத்து நம்ம யோசிச்ச சொத்தே இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளவு பெயின் இருக்கும். திஸ் இஸ் வாட், இதுதான் ரியல் எஸ்டேட் பண்ணுது, ஹியூமன் இந்த கான்ஃபரன்டேஷனை ஏற்படுத்துறது. அதனால இது வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சுலபமா இருக்கும். நம்ம வீடு வாங்கிக்கலாம், இடம் வாங்கிக்கலாம், சோப்பு வாங்கிடலாம், இப்படி இப்படின்னு இருப்போம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது நம்மளை எந்த அளவுக்கு கவலை கொண்டு போவோம்னா அந்த அளவுக்கு கவலை. அதனால எல்லாரும் நான் இதை செய்யணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுல இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். when it comes to அந்த மேனேஜ் டெனன்ட் மேனேஜ், இன்னொரு கிளைண்ட் எனக்கு ஊருக்கு வந்தவொடனே இந்த வெக்கேஷன்ல அவரோட வீடெல்லாம் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புறாரு. அவர் வாடகைக்கு விட்ட வீடெல்லாம் பாருங்க சார் எப்படி டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி. இதுதான் டெனன்ட்டோட மேனேஜ். இது ஹேண்டில் பண்ண முடியலன்னா நம்ம இதை பத்தி யோசிக்கவே கூடாது. அதனால மற்றவங்களுக்கு சரியா இருக்கிறது நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால மற்றவங்களை கம்பேர் பண்ணி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போய் மாட்டிக்காதீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.